எல்லோருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சின்ன உரையாடல். அந்த ட்ராவல பத்தி இருக்கும். ட்ராவல் கான்வர்சேஷன் சின்ன சின்னதா பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, ஹோட்டல் ரூம்ல அந்த மாரி நடக்கிற மாரி சின்ன சின்ன வார்த்தைகள், சின்ன சின்ன வாக்கியங்களா இருக்கும். சரிங்களா? நீங்க அத ஒரு வாட்டி ரிப்பீட்டடா பாருங்க. பார்த்தத சொல்லி பாருங்க. அதே வார்த்தைய நீங்க தமிழ்ல அத ஆப்போசிட் பெர்சன்ல சொன்னா எப்படி நீங்க கேட்பீங்களோ, அதே மாரியே சொல்லி பாருங்க. சரிங்களா? அந்த வார்த்தை உங்களுக்கு கரெக்ட்டா பரிச்சயம் ஆயிருச்சு. அந்த வாக்கியம் சொல்றதுக்கு கரெக்ட்டா பரிச்சயம் ஆயிருச்சு அப்புட்ன்னா, அது தேவை இருக்கோ இல்லையோ, வீட்லயோ, ஆஃபீஸ்லயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ அத ரிப்பீட்டடா சொல்லி பாருங்க. அதான் என்னுடைய ஹம்பிள் ரெக்வெஸ்ட்டே. நீங்க திரும்ப திரும்ப சொல்லும்போது, அந்த வார்த்தைகள் வந்து உங்களுக்கு நீங்க உபயோகப்படுத்தியே இருக்கும்போது, உங்க டங்க் அதுக்கு ஏத்தாப்புல பிராக்டிஸ் ஆயிரும். சரிங்களா? ஏன்னா எந்த ஒரு புது மொழியும் கத்துக்கும்போது ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருக்கும். அந்த உளறும். அந்த சொல்லும்போது அந்த வார்த்தை சரியா வந்து உட்காராது. தடுமாறும். அந்த தடுமாற்றம் போகணும் அப்புட்ன்னா, அந்த வார்த்தைகள நீங்க ரிப்பீட்டடா சொல்லி பாருங்க. அத விட ரொம்ப முக்கியம், தமிழ்ல எப்படி நீங்க அத சொல்லுவீங்களோ, அந்த மாரி சொல்லணும். கோவமா, இல்ல ரொம்ப அமைதியா, எப்படி அத தமிழ்ல நீங்க சொல்லுவீங்களோ, அதே மாரியே அந்த டோன்லயே ஹிந்திலயும் சொல்லி பாருங்க. சரிங்களா? உரையாடலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, அந்த உரையாடல்ல என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க, அந்த வார்த்தைகள் வந்து வாக்கியங்கள எப்படி அத மேட்ச் பண்றாங்கங்கிறத பார்ப்போம். சரிங்களா? நம்ம போவோமா? ரைட். யாத்ரா அவுர் திசாயே. யாத்ரா அப்புட்ன்னா பயணம், யாத்திரை. அவுர் அப்புட்ன்னா மற்றும். திசாயே அப்புட்ன்னா வழிகாட்டல், கைடு. அதாவது சொல்றது. ஆக்சுவலா திசாயே அப்புட்ன்னா திசைகள்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து சொல்றது, கைட் பண்றது. சரிங்களா? ரைட். இதுல நம்ம பார்க்க போற முதல் வார்த்தை வந்து கஹா. கஹான்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். கஹா எங்கே. சீதே நேராக. சீதே அப்புட்ன்னா நேராக. தூர் தூரம். தூர் அப்புட்ன்னா தூரம். கிராயா. கிராயானா வாடகை, கட்டணம். சரிங்களா? ரெண்ட் இல்லாட்டினா எவ்வளவு ஃபீஸு அப்படிங்கிற மாரி. கிராயா அப்புட்ன்னா வாடகை, கட்டணம். ஃபேர், ரெண்ட். கடைசியா வந்து பாஸ். பாஸ் அப்புட்ன்னா அருகில் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த வார்த்தைகள் எப்படி வாக்கியங்கள்ல உபயோகப்படுத்துறாங்க அப்படிங்கிறத பார்ப்போமா? சரி. ரைட். முதல் கான்வர்சேஷன் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல நடக்கிற மாரி, அதுல ஃபர்ஸ்ட் பெர்சன் என்ன கேட்குறாரு அப்படின்னா, माफ़ कीजिए ரயில்வே ஸ்டேஷன் கஹாं है. மாஃப் கீஜியே. மாஃப் கீஜியே அப்படின்னா மன்னிக்கவும். மாஃப் அப்படின்னா மன்னிப்பு. மாஃப் கீஜியே அப்படின்னா மன்னிக்கவும். ரயில்வே ஸ்டேஷன் கஹாं है. ரயில் நிலையம் எங்கே இருக்கிறது? மன்னிக்கவும், ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்கிறது? ரயில் நிலையம் எங்கே இருக்கிறது? அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் கோச்சுக்காம ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு கேட்போம் இல்லையா? அந்த மாரி. சரிங்களா? மாஃப் கீஜியே ரயில்வே ஸ்டேஷன் கஹாं है. இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? நீங்க அப்படி பேசும்போது என்ன ஆகும் அப்புட்ன்னா, உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். கேட்கிறவங்களுக்கு வந்து, இவருக்கு நல்லா ஹிந்தி தெரியும் போலயே அப்படின்னு நெனைப்பாங்க. சரிங்களா? ஸோ, அதனால தான் சொல்றேன். தமிழ்ல நீங்க எப்படி இந்த சென்டென்ஸ உபயோகப்படுத்துவீங்களோ அந்த சிச்சுவேஷனுக்கு, அதே மாரியே நீங்க உச்சரிச்சு பாருங்க, சொல்லி பாருங்க. சரிங்களா? ரைட். மாஃப் கீஜியே ரயில்வே ஸ்டேஷன் கஹாं है. மன்னிக்கவும், ரயில் நிலையம் எங்கே இருக்கிறது? அப்படின்னு ஒரு பயணி கேட்கிறாரு. அதுக்கு सीधे जाइए फिर बाई तरफ मुड़िए. சீதே ஜாயியே நேராக செல்லுங்கள். சீதே அப்படின்னா நேராக. சீதே ஜாயியே. ஜாயியே அப்படின்னா செல்லுங்கள். மரியாதையாக சொல்றது. ஜாயியே. ஃபிர் பிறகு. பாயி தரஃப் முடியே. பாயி தரஃப்னா இடதுபுறம். பாயி அப்படின்னா இடது. பாயி தரஃப் அப்படின்னா இடதுபுறம் முடியே. லெஃப்டில் நீங்கள் திரும்புங்க. இடதுபுறம் திரும்பவும். சீதே ஜாயியே ஃபிர் பாயி தரஃப் முடியே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த பாயிங்கிற வார்த்தையை வந்து கொஞ்சம் கவனமாக உச்சரிங்க. ஏன்னா சகோதரர் அப்படிங்கிற வார்த்தைக்கும் பாய், அது பாய், இது பாய். சரிங்களா? உச்சரிப்பில் வித்தியாசம் தெரியணும். சரிங்களா? நீங்கள் பாய் அப்படின்னா சகோதரர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாயிரும். ஸோ இந்த வார்த்தைகளை கவனித்து நீங்கள் உச்சரித்து பழகணும். சரிங்களா? இந்த பாயி என்சிசியில் இருந்தவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பரேட் எடுக்கும்போது பாயே முடேகா, பீச்சே முடேகா, தகினே முடேகா அப்படிம்பாங்க. வலது பக்கம் திரும்புங்க, இடது பக்கம் திரும்புங்க, பின்னாடி திரும்புங்க அப்படின்னு சொல்லும்போது பரேடில் கமெண்ட் அப்படி தான் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த என்சிசி கமெண்ட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். பாயி முடேகா, இடது பக்கம் திரும்புங்க, தகினே முடேகா, வலது பக்கம் திரும்புங்க அப்படின்னு. சரிங்களா? ஸோ சீதே ஜாயி ஃபிர் பாயி தரஃப் முடியே. நேராக செல்லுங்கள், பிறகு இடதுபுறம் திரும்பவும் அப்படின்றாரு.
यहाँ से कितनी दूर है यहाँ से यहाँ அப்படின்னா இங்கு यहाँ से அப்படின்னா இங்கு இருந்து से அப்படின்னா இருந்து कितनी दूर है எவ்வளவு தூரம் कितनी எவ்வளவு दूर है எவ்வளவு தூரம் यहाँ से कितनी दूर है இங்கிருந்து எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு बस 10 मिनट की पैदल दूरी है बस பஸ் அப்படின்னா அவ்வளோதான் வெறும் 10 மினிட் 10 நிமிஷம் 10 மினிட் கி பைத்தல் தூர் ஹே 10 நிமிஷம் நடந்து போகிற தூரம் தான் நடந்து போனால் 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பஸ் பஸ் அப்படின்னா அவ்வளோதான் 10 மினிட் கி பைத்தல் தூர் ஹே பைத்தல் அப்படின்னா நடக்கிறது நடந்து போகிறது 10 நிமிட நடைதூரம் தான் வெறும் 10 நிமிட நடைதூரம் தான் பஸ் 10 மினிட் கி பைத்தல் தூரி ஹே வெறும் 10 நிமிட நடைதூரம் தான் அப்படின்றாரு சரிங்களா அடுத்து பகுத் பகுத் தன்யவாத் ரொம்ப ரொம்ப நன்றி பகுத் பகுத் அப்படின்னா ரொம்ப ரொம்ப தன்யவாத் அப்படின்னா நன்றி ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்படிம்போம் இல்லையா அந்த மாதிரி சரிங்களா ரைட் இந்த வாக்கியங்களை நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தால் எப்படி பேசுவீங்க ஆப்போசிட் பர்சன்ட்ட அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் பேச ஆரம்பிங்க சரிங்களா ரைட் அடுத்து வந்து பஸ் ஸ்டாப்பில் क्या ये बस दिल्ली जाती है क्या ये बस दिल्ली जाती है இந்த பேருந்து டெல்லிக்கு செல்கிறதா இந்த क्या அப்படினாலே கேள்வி வாக்கியம் தான் ये बस दिल्ली जाती है ये बस அப்படின்னா இந்த பேருந்து டெல்லிக்கு செல்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க क्या ये बस दिल्ली जाती है இந்த பேருந்து டெல்லிக்கு செல்கிறதா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு नहीं ये बस आगरा जाती है नहीं இல்லை ये बस இந்த பேருந்து ஆக்ராவுக்கு செல்கிறது ஆக்ரா ஜாத்தி ஹே நை ये बस ஆக்ரா ஜாத்தி ஹே இல்லை இந்த பேருந்து ஆக்ராவுக்கு செல்கிறது அப்படின்னு சொல்கிறார் दिल्ली के लिए कौन सी बस लेनी चाहिए दिल्ली के लिए कौन सी बस लेनी चाहिए दिल्ली के लिए அப்படின்னா டெல்லிக்கு कौन सी बस அப்படின்னா எந்த பஸ்ஸு இல்லாட்டினா எந்த பேருந்தை लेनी चाहिए பிடிக்கணும் எந்த பஸ்ஸை பிடிக்கணும் இல்லாட்டி எந்த பஸ்ஸில் செல்லணும் போகணும் அப்படின்னு கேட்குறாரு சரிங்களா தில்லிக்கு लिए कौन सी बस लेनी चाहिए டெல்லிக்கு எந்த பேருந்தில் செல்ல வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு नंबर 12 बस लीजिए वो हर आधे घंटे में आती है नंबर 12 அதாவது 12 நம்பர் பஸ்ஸை பிடிங்க லீஜியே அப்படின்னா பிடிங்கன்னு அர்த்தம் नंबर 12 बस लीजिए वो அது हर आधे घंटे हर அப்படின்னா ஒவ்வொரு ஆதே கண்டே அப்படின்னா அரை மணி நேரம் ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஆத்தி ஹே वो हर आधे घंटे में आती है नंबर 12 बस लीजिए वो हर आधे घंटे में आती है நீங்கள் 12 நம்பர் பஸ்ஸை பிடிங்க அது ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் இருக்குது அப்படின்றாரு சரிங்களா ஆதே கண்டே அப்படின்னா ½ அன் ஹவர்னு அர்த்தம் சரிங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்படும் टिकट का दाम कितना है टिकट का दाम कितना है टिकट का दाम दामना விலை டிக்கெட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்போம் இல்லையா டிக்கெட் का दाम कितना है டிக்கெட் விலை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு 50 रुपये का टिकट है 50னா 50 ரூபாய் தான் ஆகும் டிக்கெட் விலை 50 ரூபாய் தான் 50 रुपया का टिकट है அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா ரைட் அடுத்து வந்து ஹோட்டலில் क्या पास में कोई होटल है क्या पास में कोई होटल है அருகில் ஏதேனும் ஹோட்டல் இருக்கிறதா பாஸ் மே அப்படின்னா அருகில் கொய் ஹோட்டல் ஹே ஏதும் ஹோட்டல் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறது சரிங்களா பாஸ் மே கொய் ஹோட்டல் ஹே அப்படின்னா அருகில் ஏதேனும் ஹோட்டல் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இந்த கியாங்கிறது சேர்ந்துருச்சுன்னா அப்படின்னா இருக்கா அப்படின்னு அர்த்தம் சரிங்களா क्या पास में कोई होटल है அருகில் ஏதேனும் ஹோட்டல் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு हाँ सामने वाली गली में एक अच्छा होटल है हाँ सामने वाली गली அப்படின்னா எதிரில் உள்ள தெரு கலி அப்படின்னா தெருன்னு அர்த்தம் சரிங்களா சாம்னே வாலி அப்படின்னா எதிர்த்தாப்புல இருக்கிற सामने अपना इधर सामने वाली गली में एक अच्छा होटल है ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கு அப்படின்றாங்க हाँ सामने वाली गली में एक अच्छा होटल है
எதிர்த்த தெருவில் வந்து ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குது அப்படின்றார். கம்ரே கா கிராயா கியா ஹே, கம்ரே கா கிராயா கியா ஹே, அறை வாடகை எவ்வளவு? கம்ரே அப்படின்னா அறை, அதாவது ரூம் வாடகை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. கம்ரே கா கிராயா, அறை வாடகை எவ்வளவு? ஏக் ராத் கே லியே 50 रुपये है. ஏக் ராத் கே லியே, ஓர் இரவுக்கு. ராத் அப்படின்னா இரவு, ராத் கே லியே அப்படின்னா இரவுக்கு. நம்ம ராத்திரின்னு சொல்லுவோம், ஹிந்தியில் வந்து ராத் அப்படிம்பாங்க. ராத் கே லியே அப்படின்னா இரவுக்கு. சாரி, 500 रुपये है. 500, நான் 50ன்னு சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. ஏக் ராத் கே லியே 500 रुपये है. 5 அப்படின்னா 5, 100 அப்படின்னா 100, 500 ரூபா. 500 रुपये है. ஏக் ராத் கே லியே 500 रुपये है. ஓர் இரவுக்கு 500 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? இதில் ஒரு 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த சென்டென்ஸை படிங்க. உங்களுக்கு இந்த பிளாங்க் ஸ்பேஸில் வந்து உங்களால் வந்து ஃபில் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா ஆன்சர் கீழேயே இருக்குது. சரிங்களா? ரயில்வே ஸ்டேஷன் ஹே, ரயில்வே ஸ்டேஷன் தமிழில் வந்து எங்கேன்னு இருக்குது. அப்போ எங்கேங்கிறதுக்கு அர்த்தம் வந்து கஹா. ரயில்வே ஸ்டேஷன் கஹா ஹே. யஹா சே கித்னி தூரம், தூரத்துக்கு வந்து தூர். யஹா சே கித்னி தூர் ஹே, யஹா சே கித்னி தூர் ஹே. கம்ரே கா கிராயா, கிராயா கியா ஹே. சரிங்களா? முதல்ல இதை பார்க்காம ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் முடியுது அப்படின்னா குட், இல்லாட்டினா ஆன்சரை பாருங்கள். சரிங்களா? ரைட். இந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.